அதிமுகவில் தற்போது வெடித்துள்ள கலங்கங்களுக்கு மையமாக இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்திருக்கும் செங்கோட்டையன் தொண்டர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் வகித்து வந்த ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அவரை விடுவித்துள்ளது அதிமுக தலைமை. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு சந்திப்பு என சொல்கிறார்கள் அதிமுகவின் சீனியர் தலைவர்கள். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைந்தார். இதன் பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி அதிமுகவுக்குள் எழுந்தது. அப்போது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்துள்ள பன்னீர்செல்வத்தை அந்த பதவிக்கு டெல்லி கொண்டு வந்தது. இருந்தாலும் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வர வேண்டும் என நினைத்த சசிகலா தானே அந்த முதலமைச்சர் பதவிக்கு வர வேண்டும் என நினைத்தார். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு என்ற கத்தி அவரது தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அதனால் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற பட்டியலில் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக இருந்த பெயர் செங்கோட்டையன். காரணம், தற்போது அதிமுகவில் இருப்பதிலேயே சீனியர் அவர்தான். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் நமக்கும் நம்பிக்கையுடன் இருப்பார் என்று சசிகலா நினைத்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவியை ஏற்க செங்கோட்டையன் மறுத்துவிட்டார். ஆனால் சசிகலாவின் தேர்வில் செங்கோட்டையன் இருந்தார் என்பது அதிமுகவின் சீனியர் தலைவர்கள் அனைவருக்கும் தெரியும். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சசிகலா, பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறார். இதற்கு சமீபத்தில் நடந்த சந்திப்பு முக்கியமான காரணம். அதிமுகவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே சிந்திக்காத நேரத்தில் சசிகலாவை நேரடியாகவும் அதே நேரத்தில் ரகசியமாகவும் சந்தித்து பேசியுள்ளார் செங்கோட்டையன். இதுதான் எடப்பாடி பழனிசாமியை கோபத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனை எப்படியும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தனக்கு எதிராக அணிதிரட்டலில் பன்னீர்செல்வம் பாணியில் அவரும் ஈடுபடுகிறார் என்ற நிலை வந்துள்ள சூழ்நிலையில் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டார். சரி, அந்த சந்திப்பில் அப்படி என்னதான் பேசப்பட்டது என்பதை பார்க்கலாம். டெல்லிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு புள்ளியின் மூலம் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி மீது தனக்கு இருக்கும் அதிருப்தியை சசிகலாவிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டையன். கட்சி வலுப்படுத்தப்படுவது தொடர்பாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது தொடர்பாகவும் பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் நடந்துள்ளன. அதிமுகவில் இணைக்கப்படுவது தொடர்பான தனது கருத்தையும் சசிகலா செங்கோட்டையனிடம் வெளிப்படுத்தியதாக தெரிகிறது. அதிமுகவில் மீண்டும் சேர்வதற்கு எவ்வித முன் நிபந்தனையும் தனக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். எடப்பாடியை பணிய வைக்க வேண்டும் என்பது முதல் திட்டமாக இருக்கிறது. ஒருவேளை பணியாத பட்சத்தில் எடப்பாடியை தவிர்த்துவிட்டு என்ன செய்யலாம் என்ற செயல் திட்டம் குறித்தும் விவாதித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக அதிமுகவின் சீனியர் தலைவரிடம் கேட்டபோது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு என்பது திமுகவை வீழ்த்த மிகவும் அவசியமாகிறது. இதற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் செங்கோட்டையன், OPS, சசிகலா, தினகரன் உள்ளிட்டவர்கள் முயன்றால் அது நல்லதுதான். எடப்பாடியும் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் இது சென்றால் திமுகவும் இதை பயன்படுத்திக் கொள்ள தயங்காது என சொல்லி முடித்தார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் அத்தனை பேருக்கும் தாழ்வுதான். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.